إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات அன்பிற்கினி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற வணக்கங்களில் மிக மேலான வணக்கமாக இருக்கக்கூடிய ஜும்ஆ என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் எண்ணத்தையும் தூய்மையாக்கி நம்முடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தல் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த சகோதரர்களை உரைக்கு செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆ வணக்கத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, எந்த வழிமுறையில் நடக்க வேண்டும் என்று போதித்தார்களோ, அதன் அடிப்படையிலும் எதுவெல்லாம் ஜும்ஆ வணக்கத்தை பாழாக்கக்கூடிய விஷயங்களாக செயல்பாடுகளாக நமக்கு சொல்லி காட்டினார்களோ அதையெல்லாம் விட்டு விலகியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை செய்வதை விட அதனுடைய அமலினுடைய பலனை நன்மையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜும்ஆவிற்கு வந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்ஆவை பாழாக்கக்கூடிய செய்திகளாக பேசுவதையோ தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடுவதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒரு நபரை பார்த்து நீ பேசாதே, நீ இவ்வாறு செய்யாதே என்று சொல்வதும் கூட அந்த மனிதனுடைய ஜும்ஆவை பாழாக்குகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஜும்ஆவிற்கான கண்ணியத்தை கொடுத்தவர்களாக, ஜும்ஆவினுடைய கூலியை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித படைப்பை ஏனைய படைப்புகளை விட சிறந்த படைப்பாக சொல்லி காட்டுகிறான். இந்த மனித படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம்,
இந்த மாதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல காரணிகளின் மூலமாக, பல காரணங்களால் இந்த மனித சமுதாயத்தை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் ஏனைய படைப்பினங்களை விட. அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கென்று ஒரு சில குணாதிசயங்களை வழங்கியிருக்கிறான். ஒரு சில பண்புகளை, ஒரு சில குணங்களை மற்ற ஏனைய படைப்புகளை விட இந்த படைப்புகளுக்கு, இந்த மனித படைப்பிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு சில நற்குணங்கள், குணாதிசயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மற்ற ஏனைய மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இருப்பதை போன்று கிடையாது. எனவே தான் மனிதன் அந்த படைப்பினங்களை விட சிறந்த படைப்பாக மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நாம் நற்குணத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறும். மனிதன் மனிதனாக அப்பொழுதுதான் மாறுவான். எப்பொழுது நற்குணம், அல்லாஹ் மனிதனுக்கென்று எந்த குணாதிசயங்களை வைத்திருக்கிறானோ, எதை நம்முடைய வாழ்க்கையில் அலங்கரித்தால் நாம் வெற்றி பெற முடியுமோ அதை கொண்டு அமல்படுத்தி வாழும் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, வெற்றிக்குரிய வாழ்க்கையாக இருக்க முடியும். மன நிம்மதி பெற்ற, மன அமைதி பெற்ற, மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் பல நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. பண்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த பண்பு யாரிடத்திலே வந்துவிட்டதோ அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்துவிடும். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு எவ்வளவு பெரிய சொத்து பத்துகள் இருந்தாலும், வீடு வாசல்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்பங்கள் இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. அதற்காக தேடி ஓடுகின்றான். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய செல்வந்தர்களும் கூட நிம்மதியை தேடி ஓடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். மன அமைதி வேணும். இந்த வாழ்க்கையில் மன அமைதி இல்லை. பணம் இருக்கிறது, வீடு வாசல்கள் இருக்கிறது. எனவே இந்த நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பு, பொருளாதாரத்தால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை பண்புகளின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும், குணங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய, எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, குணம், மனம், போதும் என்கின்ற மனம், தன்னிறைவு என்கின்ற அந்த பண்பு ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். இது யாரிடத்திலே வந்துவிட்டதோ அவருடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்கள், மன கஷ்டங்கள் இருக்காது, வீண் சிந்தனைகள். இந்த குணம் யாரிடத்திலே வந்துவிட்டதோ அவருடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இன்றைக்கு நாம் தன்னிறைவு குறித்தான ஒரு சில அடிப்படை அம்சங்களை, அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அது ஏற்படுத்தக்கூடிய நாசங்களையும் மோசடிகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். பண்பார்ந்த சகோதரர்களே, இயல்பாக பார்க்கும் பொழுது பொதுவாகவே மக்களுக்கு, மனிதனுக்கு ஆசை என்பது இருக்கத்தான் செய்யும். இது வாங்கணும், அது வாங்கணும். ஆனால் அது வரம்பை மீறி செல்வதும், அது பேராசையின் பக்கம் கொண்டு விடுவதும் தான் நம்மை நாசத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. அதை தன்னிறைவோடு, போதும் என்ற மனதோடு எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியான் மின் மான், ஆதமுடைய மகனுக்கு பொருளாதாரத்திலிருந்து 2 ஓடைகள் கொடுக்கப்பட்டால் லீபதகா வாதியன் தலிதன், அவன் 3வது ஓடையை எதிர்பார்ப்பான். இது இயல்பான குணம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இப்படி நாம் ஆசைப்படுவது என்பது அல்லாஹ்வை வரம்பை மீறி செல்வதும், அது பேராசையாக மாறும் பொழுது அல்ஹாகுமுத் தகாசுர், யார் ஒரு அதிகம் வேண்டும் வேண்டும் போதும் என்ற மனம் இல்லாமல் யார் ஒரு இந்த உலகத்தில் வாழுகின்றாரோ அது எந்த அளவுக்கு போகும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவன் கபருக்கு செல்லும் வரைக்கும், அதை சந்திக்கும் வரைக்கும் அவனோடு வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப தன்னிறைவு என்ற பண்பை கொண்டு வர வேண்டும். ஆசைகளோடு சேர்த்து எது இருக்க வேண்டும்? தன்னிறைவு, போதும் என்ற மனம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதை கொண்டு வருவதற்குண்டான காரணிகள் என்ன? தன்னிறைவை, போதும் என்ற மனதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கான வழிமுறைகள் என்ன என்று சொன்னால் 3 வழிமுறைகள். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. 3 விஷயங்கள் மார்க்க நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக பிரதானமான அம்சங்களில் உள்ளதாக இருக்கிறது. முதலாவது விஷயம் என்ன? நன்றாக கவனிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய கண்களுக்கு எதிராக மிகப்பெரிய மழை போல் தெரிகிறது என்று சொன்னால் தன்னிறைவு இல்லாமை என்பது ஒரு காரணம். பண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை எவ்வாறு வடிவமைத்திருக்கிறான், எவ்வாறு மனிதர்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை முதலாவதாக விளங்க வேண்டும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை வைத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் அனைவரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றத்தாழ்வுகளுடன் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த மனித படைப்பு எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றையும் ஏற்றத்தாழ்வுகள், புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடியவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், கல்வி அறிவு படைத்தவர்கள், கல்வி அறிவில் குன்றியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், எஜமான், அடிமை என்று சொல்லி எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றது. இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, விதிமுறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் படைத்திருக்கிறான் என்பதை அடிப்படையாக நம்முடைய மனதிலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் சம்பாதிப்பது, நான் திரட்டுவது, நான் வேலை செய்வதன் மூலமாக எனக்கு கிடைப்பது என்று சொல்லி வாழ்வாதாரத்தை நம்மிடத்தில் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு பொழுதும் வாழ்வாதாரத்தை பெற முடியாது. இந்த வாழ்வாதாரம் என்பது முழுமையாக அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய வேலை, நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஃபார்மாலிட்டி. அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான். அதிலே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்திற்காக நம்மை வியாபாரத்திலும் பிஸ்னஸ்லையும் நம்ம வேலை செய்கிறோம், முயற்சிகளை செய்கின்றோம், உழைப்புகளை போடுகின்றோமே தவிர அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்பது அவனுடைய கையில் இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு வசனத்தை புரிந்தால் போதும், நான் எனக்கு கொடுத்த இந்த அருளை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்வேன், நான் மேலுள்ளவர்களை பார்க்க மாட்டேன் என்ற எண்ணத்திற்கு வந்து விடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். அதை நபியை பார்த்து கேட்கின்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அஹும் யக்ஸிமூன், அந்த மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து உம்முடைய இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பங்கிடுகிறார்களா என்பதாக கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான் ரசூலை பார்த்து, அந்த மக்கள் எல்லாம் உம்முடைய இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பங்கிடுகிறார்களா? யோசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் எனக்கு மட்டுமே எவ்வளவு கொடுக்கல, எனக்கு இவ்வளவு இருந்தா நான் வெற்றி பெற்றுவேன், எனக்கு 30,000 சம்பளம், எனக்கு 50,000 இருந்தா நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் என்று நாம் ஏன் பிரிக்க வேண்டும்? அதை தான் அல்லாஹ் கேட்கின்றான். உன்னுடைய இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் ஏன் பிரிக்கின்றார்கள், பங்கிடுகிறார்கள்? சொல்லுகின்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் பங்கிடுகின்றோம், நாம் தான் பங்கிட்டு வைத்திருக்கிறோம். இவனுக்கு இவ்வளவு கிடைக்க வேண்டும், இவனுக்கு இன்றைய நாளிலே இந்த உணவு கிடைக்க வேண்டும், இவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆடை கிடைக்க வேண்டும், இவனுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அது அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், அவன் பங்கிட்டு வைத்திருக்கிறான். என்னால் எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்பதை அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். அல்லாஹ் சொல்றான், இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா, அவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்கிறான் என்பதாக நாம் நினைக்கின்றோமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் அவர்கள் சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கிறோம். எதில்? அந்தஸ்தில். பொருளாதாரம் படைப்பதில் ஒரு சிலர் மேலோங்கி இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அதிகரித்து கொடுத்திருப்பான், மேலோங்கி வைத்திருப்பான், ரிஸ்குகளை விசாலப்படுத்தி கொடுத்திருப்பான். அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அதை முதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். செருப்பு தைப்பதன் மூலமாகத்தான் ஒருவருக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் நாடி இருக்கிறான், அவருடைய ரிஸ்க் அதிலே தான் கிடைக்க வேண்டும். என்ன நினைக்கணும், என்னுடைய இறைவன் எனக்கு இதை தந்திருக்கிறான், நான் அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழுவேன் என்கிற எண்ணத்திற்கு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ், உங்களுடைய இறைவன் எதை உங்களுக்கு பங்காக அளித்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். தகுன் அக்னன் நாஸ், நீங்கள் தான் மக்களிலே பணக்காரர்கள். அப்பொழுதுதான் பரக்கத்து வரும். பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு செய்த ஒரு உபதேசம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக படிப்பனையாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய வாழ்க்கையை நாம் கேட்டு இருப்போம், அறிந்திருப்போம். நபி அவர்களிடத்திலே இந்த சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பொருளாதாரத்தை கொடுங்கள். சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பொருளாதாரம் தாருங்கள். நபி அவர்கள் கொடுக்கின்றார்கள். பிறகு வந்து கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள்.
பிறகு மூன்றாவது முறையாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யா ஹக்கீம், சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள், இன்ன ஹாதல் மால ஹுதுரத்துன் வ ஹுல்வத்துன், ஹுதுரத்துன் வ ஹுல்வத்துன், இந்த பொருளாதாரம் இருக்குதா இல்லையா, இது பசுமையானது, இனிமையானது. இதை எடுத்துக்கொள்வதில் நாம் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். ஃபமன் அஹதஹு பிஸஹாவத்தி நஃப்ஸி, யார் ஒருவர் அதை போதுமென்ற மனதோடு, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறாங்க, இன்றைய நாளில் இந்த உணவை தந்திருக்கிறான், இன்றைய நாளில் இந்த பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்விடத்திலே நான் ரிஸ்கை கேட்கிறேன், அதற்காக நான் பேராசை கொண்டவனாக, அல்லாஹ்வை மறந்தவனாக, நன்றி செலுத்தாதவனாக இருக்க மாட்டேன் என்கின்ற உள்ளத்தோடு யார் ஒருவர் அதை பெற்றுக்கொள்கிறார், பூரிக்கல, அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். ஃபமன் அஹதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸி வலம் யுபாரிக் லஹு ஃபீ, யார் ஒருவர் இது எனக்கு போதாதுங்க, இது எனக்கு போதாது, இன்னும் வேண்டும், அது கொடுத்தாலும் அதுவும் போதாது, இன்னும் வேண்டும் என்று யார் ஒருவர் தேடிக்கொண்டே அலைந்து கொண்டே அல்லாஹ்வை மறந்தவராக, நன்றி செலுத்தாதவராக யார் இருந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அதிலே பரக்கத் செய்யப்படாது என்பதாக சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்லை, குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு பொருந்தி கொள்ளும் பொழுது அதிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றானா இல்லையா, அதுதான் விசாலத்தன்மை, அதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது, அதுதான் வெற்றிக்குரிய பாதையாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை வழங்குவான், நல்ல சூழ்நிலை வழங்குவான், நல்ல அடியார்கள் நமக்கு இணைத்து வைப்பான், நல்ல குடும்பத்தை தருவான், நல்ல உறவுகளை ஏற்படுத்தி வைப்பான். இதுவல்லவா பரக்கத். எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் நிம்மதியை தேடி போகின்றார்களே, என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் அளிக்கவில்லை. நிம்மதி இருக்கும், பொருளாதாரத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக மன அமைதியாக இருக்கும் என்பதை இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். முதலாவது அம்சம், இந்த உலகத்திலே வாழும் பொழுது போதும் என்ற மனம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பங்கீட்டினை முதலாவது வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் எனக்கு தந்திருப்பது அல்லாஹ்வுடைய பங்கீடு என்பதை அடிப்படையாக வழங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم ولا تحزن عليهم واخفض جناحك للمؤمنين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அந்த மக்களிலிருந்து, அந்த மனிதர்களிலிருந்து ஒரு சாரார், ஒரு வகையினர் இருக்கிறார்கள், அவர்களை நாம் இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிப்பதற்காக வைத்திருக்கிறோம், இந்த உலகத்தினுடைய செழிப்புகள் வளங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருப்போம், அதன் பக்கம் உங்களுடைய கண்களை திருப்பாதீர்கள் என்பதாக சொல்கிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்மை விட உயர்ந்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், ரிஸ்குகளை அதிகமாக வழங்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இருக்கத்தான் செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். அவர்களின் பக்கம் உங்களுடைய கண்களை நீங்கள் நீட்டாதீங்க என்பதாக சொல்லி காட்டுறான். இப்போ அவர்களின் பக்கம் கண்களை நீட்ட போய் தான் போதும் என்ற மனம் இல்லாமல் போகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு கொடுத்திருக்கிறானே என்கின்ற சிந்தனை வரும் பொழுது, அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மாளிகையை வழங்கியிருக்கிறானே, இவ்வளவு பெரிய காரை கொடுத்திருக்கிறானே என்று சிந்தனை வரும் பொழுதுதான் நாம் அந்த இடத்திலே தன்னிறைவை இழக்குகின்றோம், பேராசை அதிகமாகின்றது. அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையும் நாசமாகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு விசாலப்படுத்தி கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அல்லாஹ் யாருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறானோ அவர்களைத்தான் விரும்புகின்றான். இந்த உலகத்தை கொண்டு முன்னேற்றம் கிடையாது, இந்த உலகத்தை கொண்டு ஒரு பொழுதும் முன்னேற்றம் கிடையாது. ஒருவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருப்பதனால் அல்லாஹ் அவரை விரும்புகின்றான் என்றோ, அல்லது ஒருவருக்கு குறைவான பொருளாதாரத்தை கொண்டு ஏழ்மையாக வைத்திருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ் அவரை விரும்பவில்லை என்றோ கிடையாது. இன்றைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ரிஸ்கை அளிப்பான். அது அவனுடைய ஆற்றல். இன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க், அவன் நாடினால் அதை விசாலப்படுத்தி கொடுப்பான். அதுவல்ல முன்னேற்றம். முன்காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ அல்லாஹ்வுடைய எதிரிகள், ஹாமான், ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ எதிரிகள் பணக்காரர்களாக, செல்வ செழிப்புடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்களை விடவெல்லாம் மிக மேலானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களை நேசித்தானா? இல்லை. அல்லாஹ் கொடுப்பான். அந்த பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு மோகம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லும் பொழுது கூட, இந்த பொருளாதாரம், இந்த சொத்து சுகங்கள் என்பதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பசுமை, இனிமை, நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், அதன் பக்கம் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் என்பதாக அந்த சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார்கள். இப்போ இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய விருப்பம், நேசம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் நேரான பாதையின் பக்கம் கொண்டு வருவான்.
அல்லாஹ்வுடைய கல்வி அறிவை அவர்களுக்கு கொடுப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த உலகத்தை கொண்டு முன்னேற்றம் இல்லை, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுப்பான், அவ்வளவுதான். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் போதுமாக்கிக் கொள்வேன் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். மூன்றாவதாக, அன்பார்ந்த சகோதரர்களே, தன்னிறைவை கொண்டு வருவதற்குண்டான வழிமுறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். அல்லாஹ்வை சிறந்த படைப்பாளனாக எனக்கு தந்திருக்கக்கூடிய அருள் எவ்வளவு பெரிய அருள் என்பதை நாம் உணர்வதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை, உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலாகின் லா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், ஒரு பொழுதும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். எதற்காக தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்னஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள் கொடையை நீங்கள் அற்பமாக கருதாமல் இருப்பதற்காக என்பதாக சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருளை வழங்கியிருக்கிறான், எவ்வளவு இல்லை எவ்வளவு அருளை வழங்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சிறிய வீடை தந்திருக்கிறான், ஆனால் ஒருவரை பார்க்கும் பொழுது அவருடைய வீடு ஒழுகக்கூடிய வீடாக, மழை வந்து விட்டால் வீட்டில் இருக்க முடியாது, பாதுகாப்பு இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு வீடை அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான். மழை காலம் வந்தால் என்னை பாதுகாப்பதற்கான ஒரு வீட்டை எனக்கு சிறிய வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை தந்திருக்கிறானா இல்லையா? குடிசை வீடுகளில் வாழக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுதுதான், ஏதாவது ஒரு வெள்ளம் வந்தால் அடித்து நொறுக்கி கொண்டு போகக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய குடிசையில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுதுதான், நான் வாடகை வீட்டில் இருந்தாலும் என்னுடைய வெயிலிலும் சரி மழை காலத்திலும் சரி என்னை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாடகையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்டான திறனை எனக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை எப்பொழுது வரும்? எனக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கும் பொழுதுதான். அல்லாஹ்வை நாம் எப்பொழுது நல்லெண்ணம் கொள்வோம், எப்பொழுது அல்லாஹ்வை போற்றி புகழுவோம் என்று சொன்னால் இது போன்ற நிலைகள் தான். நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கும் பொழுதுதான், ஆடைகளே இல்லாமல் கிழிந்த ஆடை அணிந்து கொண்டு செல்பவர்களை பார்க்கும் பொழுதுதான், எனக்கு 2 ஆடையில கொடுத்திருந்தாலும் அழுக்கான ஆடைகளாக இருந்தாலும் என்னுடைய கண்ணியத்தை மறைப்பதற்கு, என்னுடைய ஔரத்தை மறைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு ஆடையை வழங்கியிருக்கிறானே என்கின்ற எண்ணம் நமக்கு வரும். பண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை குறித்தான நல்லெண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் தன்னிறைவு என்கின்ற பண்பு வர வேண்டும். அதற்கு நமக்கு கீழே உள்ளவர்களை முதலாவதாக பார்க்க வேண்டும். அதுதான் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வீடையும் ஆடைகளையும் உணவுகளையும் நான் சிறந்ததாக நினைப்பேன். அல்லாது அப்படி இல்லை என்றால் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை எல்லாம் அற்பமாக கருதி இதுவெல்லாம் ஒரு அருளே இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காதவர்களாக, அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்களாக இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையிலே வைத்திருப்பான், ஆரோக்கியத்தோடு உணவுகளோடு ஆடைகளோடு வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எதுவுமே தரல. அவன் அவ்வளோ பெரிய வீடுகளை வைத்திருக்கிறான், அவன் காஃபிராக இருக்கிறான், அவன் தொழாமல் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் இப்படி அல்லாஹ்வை குறை கூறுவதன் மூலமாக மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றோம். பண்பார்ந்த சகோதரர்களே, இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தன்னிறைவை கொண்டு வருவதற்குண்டான வழிகள். நம்முடைய வாழ்க்கையில் போதுமென்ற மனதோடு வாழ்வதற்குண்டான வழிமுறைகள் 3 விஷயங்களை பார்த்து இருக்கிறோம். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய பங்கீடு, வாழ்வாதாரம் என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் வாழ்வாதாரம். அது யார் யாருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது அவனுடைய நாட்டத்தின்படி கொடுப்பான். அது நான் தலையிடுவதில் எந்த ஒரு விஷயமும் அல்ல என்பதை முதலாவதாக விலகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமக்கு மேல் உள்ளவர்களை ஒரு பொழுதும் பார்க்கக்கூடாது. நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கும் பொழுதுதான் நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருப்பேன். நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகின்றேன் என்பதாக சொல்றான். அப்போ கொடுத்தவற்றிலிருந்து போதுமாக்கி கொண்டால் மட்டும்தான் நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும். அப்படி நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நமக்கு இறங்கி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருக்க முடியும். இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பண்பார்ந்த சகோதரர்களே, இந்த தன்னிறைவு இல்லாமல் போனால் வரக்கூடிய நிலைகள் என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு நாசம், நாளை மறுமை வாழ்க்கையிலும் நாசம். இந்த உலக வாழ்க்கையும் நாசம், அந்த மறுமை வாழ்க்கையும் நாசமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அழகிய ஒரு ஹதீஸ், மாதி இபானி ஜாயான், 2 பசியுள்ள ஓநாய்கள்,
2 பசியுள்ள ஓநாய்கள் உர்சிலா ஃபீ கனமின் பி அஃஸதா லஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மால். நபி அவர்கள் சொன்னார்கள், 2 ஓநாய்கள், பசியுள்ள ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையினுள் நுழைந்து அந்த ஆட்டு மந்தையை நாசப்படுத்துவதை விட, நபி அவர்கள் சொன்னார்கள், மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தில் அவனுடைய பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகமும் அவனுடைய பதவியின் மீது உள்ள மோகமும் அவனுடைய தீனை நாசமாக்கி விடும் என்பதாக சொன்னார்கள். எப்படி ஒரு 2 பசியுள்ள ஓநாய்கள் ஆட்டு மந்தையை நாசமாக்கி விடுமோ, அதைவிட ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை எது நாசமாக்கி விடும்? அவன் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பேராசையும் அவன் பதவியில் ஏற்படக்கூடிய அந்த பேராசையும் அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், அவனுடைய மார்க்கத்தை நாசமாக்கிவிடும். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தன்னிறைவு இல்லாமல் போகும் பொழுது, வேண்டும் வேண்டும் என்ற மனம் வரும் பொழுது, மார்க்கம் அவனுடைய கண்ணுக்கு தெரியாது, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஹலால் ஹராம் என்று பார்க்க மாட்டான். வட்டியாக இருந்தாலும் சரி, மார்க்கம் எதை தடுத்திருந்தாலும் சரி, அதை செய்தாவது நான் பொருளாதாரத்தை பெற வேண்டும், என்னுடைய வாழ்வாதாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு சென்று விடுவான். ஷிர்காக இருந்தாலும் பரவாயில்லை, குஃப்ராக இருந்தாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் தன்னிறைவு இல்லாவிட்டால் அவன் மார்க்கத்தை ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனிடத்திலே தன்னிறைவு இல்லாமல் இருக்கும் பொழுது இபாதத்தில் அவன் கவனம் செலுத்த மாட்டான், இபாதத்தில் கவனம் செலுத்த மாட்டான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க மாட்டான், அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தூரமாகி கொண்டே இருப்பான். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தொழுகைக்காக அழைக்கப்படுகிறது, ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் பொழுது வியாபாரத்திலே மூழ்கி கிடக்கிறோமே, அந்த நேரத்திலே வியாபாரத்தை விட்டுவிட்டால் லாபம் இல்லாமல் போய்விடும் என்று எண்ணுகின்றோமே, இதுதான் தன்னிறைவு இல்லாமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தது எதற்காக? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், வணங்குவதற்காக தான் படைத்திருக்கிறான். அப்படி வணக்கம் என்று வரும் பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு வர வேண்டும், அதுதான் சிறந்த முஃமினுடைய அழகு. அது இல்லாமல் இன்றைக்கு இரவு முழுவதும் வேலை பார்க்கிறார்கள், பார்ப்பது தவறில்லை, 1 மணி 2 மணி வரை வேலை பார்த்துவிட்டு தூக்கத்தை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவது கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகை எப்படி அழைக்கப்படுகிறது? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே சிறந்தது என்று சொல்லி அழைப்பு விடுத்தும் கூட வராத மக்கள் வேலை பார்க்கும் பொழுது தூக்கத்தை பெரிதாக நினைக்காமல் வேலை பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ எந்த அளவிற்கு இந்த உலகத்தினுடைய மோகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தன்னிறைவு என்பது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் நமக்கு மோசடியை, நாசத்தை ஏற்படுத்துகின்றது, தொழுகை விட்டு நம்ம எவ்வாறு தூரப்படுத்துகின்றது. நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? என்னுடைய வேலை அப்படி இருக்குங்க, அதனால் வர முடியல. எப்படி சொல்ல வேண்டும்? தொழுகை இருப்பதனால் நான் வேலைக்கு போக முடியவில்லை என்று சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான காரணம். இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை புரிந்தவர் ஆவார். அப்படி அல்லாமல் தொழுகைக்கு கூப்பிட்டால் வேலை இருக்கிறது என்று உல்டாவாக நம்ம காரணத்தை சொல்கிறோமா இல்லையா? இதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் தன்னிறைவு இல்லாமை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் இல்லாமை. இப்போ இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை பண்பாக இருக்கக்கூடிய தன்னிறைவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் இந்த தன்னிறைவு இல்லாமல் எந்த அளவுக்கு நாசத்தையும் மோசத்தையும் ஏற்படுத்துகின்றது என்பது ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நாசம் என்னவென்று சொன்னால் மன அழுத்தங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தது போல மன கஷ்டங்கள், வீண் சிந்தனைகள், சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லைங்க, இதெல்லாம் என்ன வாழ்க்கை, இன்னும் எனக்கு அதிகமாக வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்தால் அவன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும், எப்படி சந்தோஷமாக இருக்கும்? மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நாசம் ஏராளமாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தன்னிறைவோடு போதும் என்ற மனதோடு நாம் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நற்குணங்களை அலங்கரித்தால் மட்டும்தான், இது போன்ற பண்புகளும் குணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடைந்த வாழ்க்கையாக இருக்க முடியும், நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். அது அல்லாமல் அல்லாஹ் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை, பண்புகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கரிக்காமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மனிதன் மனித வாழ்க்கையில் வாழாமல் மிருக வாழ்க்கையை தான் வாழ முடியும். நிம்மதி இல்லாத, மன அமைதி இல்லாத, ஏனோதோனோ என்று ஏதோ பிறந்து விட்டோம் வாழ்ந்து விடுவோம் என்ற நிலையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்குமே தவிர நிம்மதியோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
இது போன்ற விஷயங்களை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த மக்களாக, பயனடைந்த மக்களாக, பலனுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. அன்பிற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மார்க்கம் எவ்வாறு நமக்கு தன்னிறைவையும் போதும் என்ற மனதையும் கொண்டு வாழ கற்றுத்தருகிறது என்கின்ற ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லைஸல் கினா அன் கத்ரத்தில் அர்தி வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மனதளவில் அவனை எவ்வாறு உயர்த்தி கொள்வது, மனதளவில் ஒரு மனிதன் எவ்வாறு உயர்ந்தவன் பணக்காரன் என்பதை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் அதிகமான பண செல்வத்தையும் சொத்தையும் வைத்திருப்பது என்பது செல்வந்தன் கிடையாது. மாறாக வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ், உண்மையான செல்வந்தன் என்பவன் மனதளவில் யார் போதுமென்ற மனதோடு இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான செல்வந்தன் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் அழகிய ஒரு தத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், சொத்து பத்துகள் இருந்தாலும், சுகங்கள் இருந்தாலும் போதாது என்ற மனோநிலையில் இருக்கும் பொழுது, இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற மனோநிலையில் இருக்கும்போது அவன் ஏழையாக மாறிவிடுகின்றான். எவ்வளவுதான் சொத்து பத்துகள் இருந்தாலும், செல்வங்கள் இருந்தாலும், ஆடைகள் இருந்தாலும், உணவுகள் கிடைத்தாலும் இது எனக்கு போதாது என்ற மனோநிலை வரும் பொழுது, இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற மனோநிலை வரும்போது அவன் ஏழையாக மாறிவிடுகின்றான். அதே நேரத்தில் ஒருவனுக்கு குறைவாக கிடைத்தாலும், அளவாக கிடைத்தாலும், எவ்வளவுதான் ஆடை குறைவாக இருந்தாலும் அவன் இது எனக்கு போதும் என்ற நிலைக்கு வரும் பொழுது அவன் பணக்காரனாக மாறிவிடுகின்றான். தேவையில்லை எனக்கு, இது எனக்கு போதும் என்ற மனோநிலை என்று வரும் பொழுது மனதளவிலே அவன் பணக்காரனாக மாறிவிடுகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்கின்ற உள்ளமும் மனமும் அவனை தூண்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே அவன் ஏழையாக மாறிவிடுகின்றான். இதுதான் வாழ்க்கையினுடைய சாராம்சம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும்போது தன்னிறைவோடு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். இல்லாவிடில் நம்முடைய வாழ்க்கை மன அமைதி இல்லாத மன கஷ்டங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் அஃப்லஹ், ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான். மன் அஸ்லம வருஸிக கஃபாஃபன் வகன்னஅஹு அல்லாஹ் பிமா ஆதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய விஷயத்தை நான் சொல்லலை, ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான். அவன் யார் தெரியுமா? ஒருவனுக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டது, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். பிறகு சொன்னார்கள், வருஸிக கஃபாஃபன், போதுமான அளவு அவனுக்கு ரிஸ்க் வழங்கப்பட்டு விட்டது. 2, மூன்றாவதாக வகன்னஅஹு அல்லாஹ் பிமா ஆதா, அல்லாஹ் எந்த ரிஸ்கை அவனுக்கு வழங்கினானோ அது போதும் என்ற மனதோடு இருக்கிறான் தெரியுமா, அவன்தான் கத் அஃப்லஹ், நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் என்பதாக சொன்னார்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு நபி அவர்கள் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? இது ஒன்றை ஒரு மனிதன் விளங்கிவிட்டான் என்று சொன்னால், இதிலே சரியாக இருந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இந்த உலக வாழ்க்கையிலும் வெற்றி, அந்த மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி. இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி என்று சொன்னால் என்ன? மன நிம்மதியோடு மன அமைதியோடு அவன் வாழ்வான். எந்த ஒரு கஷ்டங்களும் நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட்டும் அவன் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நாளை மறுமை நாள் என்று சொன்னால் சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கின்றது. அப்போ இந்த 3 விஷயங்கள் ஒருவன் பெற்றுவிட்டால் போதும் அவன் வெற்றியாளன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். பண்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நற்குணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், செம்மையாக்க வேண்டும், அலங்கரிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை வாழ்வாதாரமாக தந்திருக்கிறானோ அதை போதுமாக்கி கொண்டு அல்லாஹ்விற்கு அதிக அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படியாக தந்து கொண்டே இருப்பான். தொழுகையின் பக்கம் வாருங்கள். எவ்வளவுதான் வியாபாரம் இருந்தாலும், எவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய தேவைகள் இருந்தாலும், ஆசைகள் இருந்தாலும், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் சரியான முறையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே வரம்பு மீறக்கூடாது. தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அதனுடைய நேரத்தை அதற்கு கொடுக்க வேண்டும், அதை முதலாவது நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த்,
நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் பறந்து விரிந்து உங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த அருள்கொடையை தேடுங்கள் என்பதாகத்தான் சொல்றான். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் வாழ்வதற்கு வந்திருப்பதெல்லாம் இந்த உலகத்தில் அமல் செய்வதற்காக, வணங்குவதற்காக, சோதனைக்காக மட்டும்தானே தவிர இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது. எனவே இந்த உலக மோகங்களை விட்டும், இந்த உலக ஆசைகள் பேராசைகளை விட்டும் நாம் விலகி வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கே முழுமையாக நன்றி செலுத்தி அவனையே முழுமையாக துதித்து புகழ்ந்து புகழ்பாடக்கூடிய மனிதர்களாக, மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நேரான பாதையை கொடுத்து நமக்கு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து நம்மை வெற்றியின் பாதையின் பக்கம் கொண்டு செல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.